நிறைய நாள் பிரெஞ்சு மொழியை பற்றி எதுவுமே நான் உங்களுக்கு சொல்லித் தரையில. கிறிஸ்மஸ், நியூ இயர், என்னுடைய பிறந்த நாள் என்று சொல்லி ஒரே கொண்டாட்டத்துக்குள்ள போயிட்டுது. மறுபடியும் வாரத்துக்கு ஒரு முறை, கிழமைக்கு ஒரு முறை ஒரு விடயமாவது பிரெஞ்சு மொழியை பற்றி போறதாக முடிவு செய்திருக்கிறேன். பாப்போம் எவ்வளவு காலத்துக்கு அந்த முடிவை நிறைவேற்றும் வகையில நான் நடந்து கொள்றேன். இன்று நாங்கள் பார்க்க போற விடயம் dessert, désert, dessert, désert. இது எங்கு மாறுபடுது என்று சொன்னால், ஒரு எஸ் 2 எஸ் என்ற வகையில dessert என்றால் 2 எஸ்ஸும், désert என்றால் 1 எஸ்ஸும் என்ற வகையில மாற்றம் அடையுது. எழுதும் பொழுது ஒரே மாதிரி எழுதுவோம். எஸ் ஒன்றாக 2ஆக வரும் பொழுது உச்சரிப்பு மாற்றம் வருது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், 1 எஸ் வந்தால் அது அழுத்தமாகவும், 2 எஸ் வந்தால் அது மென்மையாகவும் உச்சரிக்கப்படும். ஆகவே désert என்று சொன்னால் பாலைவனம், dessert என்று சொன்னால் சாப்பாட்டுக்கு பின் உண்ணும் இனிப்பு வகை என்று சொல்லலாம். தமிழர் நாங்கள் எங்களுடைய சாப்பாட்டுக்கு பின் பாயாசம் சாப்பிடுவோம். இது எங்களுடைய பழக்கம். வெள்ளையர்கள் கேக், ஐஸ்கிரீம், ஏதாவது இனிப்புத்தன்மையான விடயங்களை அந்த உமிழ்நீர் வந்து எங்களுடைய நாக்கில் சுரக்கும் பொழுது நாங்கள் சாப்பிட்ட உணவு சீராகவும் வேகமாகவும் செமிப்பாடடைகிறதுக்காக அந்த இனிப்பை சாப்பிடுறது. ஆகவே இந்த dessert-ஐயும் désert-ஐயும் உச்சரிக்கும் போது நிறைய தவறுகள் விடுறோம். நானும் பல முறை விடுறேன். எனக்கும் இந்த எஸ் உச்சரிக்கும் பொழுது வேகமாக பேசிக்கொண்டிருக்க நான் அந்த பிள்ளைய விடுறேன். dessert என்று சொல்லி நான் யோசிக்கிறேன். ஆகவே désert-க்கு போய் dessert சாப்பிடுவோமா, désert-க்கு போய் dessert சாப்பிடுவோமா என்று சொன்னால் பாலைவனத்துக்கு சென்று இனிப்பான உணவு சாப்பிடுவோமா என்று ஒரு கேள்வி. இந்த désert-க்கும் dessert-க்கும் வித்தியாசம் பாருங்க. அடுத்த முறை சந்திப்போம். வணக்கம்.